தமிழ் உறவுகளே வணக்கம். நம்ம ஊர்ல ஒரு விஷயம் ரொம்ப பழக்கமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னது? மீண்டும் மின்சாரம் போகிறதா? அது இல்ல. முறைப்பொய்யன் முறைப்பெண் வம்பு. அவன் அவள வம்பு செய்யலன்னா அவனுக்கு சாப்பாடு கூட ஜீரணமாவதில்ல போல. ஆனா இதெல்லாம் இப்பதான் ஆரம்பிச்சதுன்னு நினைச்சீங்கன்னா தவறு. ஏன்னா சங்க காலத்திலேயே இதே மாதிரி சம்பவம் இருக்கு. அதுக்கு சான்று கலித்தொகை. ஒரு சின்ன காட்சியை நினைச்சு பாருங்க. சின்ன பொண்ணுங்க மணல் வீடு கட்டி விளையாடுறாங்க. அப்போ ஒருத்தன் வருவான். முகத்துல குறும்பு சிரிப்பு. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஒரே கால்ல சர்ருன்னு வீட சிதைக்கிறான். அதுவும் போதாதுன்னு மாலைய கிழிக்கிறான், பந்த எடுத்துட்டு ஓடுறான். சுருக்கமா சொன்னா சின்ன வயசுலயே பயிற்சி எடுத்த கழுவன். ஒரு நாள் அந்த பையன் நல்ல பையன் மாதிரி வீட்டுக்கு வரான். எனக்கு தண்ணீர் வேணும்னு மெல்ல சொல்றான். அம்மா என்ன பண்றாங்க? போமா தண்ணீர் கொடுத்து வான்னு அனுப்புறாங்க. அவளும் தெரியாம போறா. ஆனா அங்கதான் கலக்கல் சம்பவம். அவன் தண்ணீர் வாங்கவே மாட்டான். அவளோட கைய பிடிச்சு வம்பு செய்றான். அவ உடமே அம்மான்னு அலறா. அம்மா ஓடி வரும்போது அவ என்ன சொல்றா தெரியுமா? அவனுக்கு விக்கல் வந்துச்சு. அம்மா ஐயோ பாவம் என்று அவனோட முதுக தடவ ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் என்ன பண்ணான் தெரியுமா? கடைக்கண்ணால அவளை பார்த்து சிரிக்கிறான். அது சாதாரண சிரிப்பில்ல. நான் தான் உன் மனச கழ்வேன் என்று சொல்ற சிரிப்பு. இந்த சம்பவத்தையே தான் கபிலர் சுடர்தொடி கேளாயின்னு அழகா எழுதியிருக்கார். அதுல தலைவி அவன கழ்வன் மகன்னு சொல்றது கோபத்துல இல்ல, காதலோட. அப்படின்னா நம்ம ஊர்ல இப்ப நடக்கிற வம்பு? புதியதல்ல, 1000 ஆண்டுகளா வந்த பழக்கம். ஆனா ஒரு முக்கியம். என்ன? குறும்பு இருக்கட்டும், அளவோட இருந்தாதான் அழகு. சரி, இவ்வளவு நேரம் கதையையும் குறும்பையும் ரசிச்சிங்களே. ஆமா, இப்பதான் முக்கியமான நேரம் வந்துருச்சு போல இருக்கு. அப்படிதான். அந்த அழகான சங்ககால பாடற இப்போ நாம கேட்போமா? கேட்காம இருக்க முடியுமா? வாங்க, அந்த குறும்பு கழ்வன் கதையை சொல்ற பாடலை ரசிப்போம். இது கலித்தொகை நூலில் வரும் கபிலர் இயற்றிய சுடர்தொடி கேளாய். வாங்க பாடலுக்குள் செல்லலாம். சுடத்தொடி கேளாய், தெருவில் நாம் ஆடும் மணச்சிற்றில் காலின் சிதையாடைச்சிய கோதை பறிந்து வரி பந்து கொண்டு ஓடி நூத்தக்க செய்யும் சிறு பட்டி மேலோர் நாய். அன்னையும் யானும் இருந்தேமா இல்லிரே, உன்னு நீர் வேட்டேன் என வந்தாட்கு அன்னை அடற்பொற்சிரகத்தால் வாக்கி சுடரிழாய். உன்னு நீர் ஊட்டி வா என்றால் என யானும் தன்னை அறியாது சென்றேன். மற்ற என்னை வளை முன்கை பற்றி நலிய பெருமந்திட்டு அன்னாய் இவன் ஒருவன் செய்தது கான் என்றேனா. அன்னை அலறி படர்தர தன்னை யான் உன்னு நீர் விக்கினான் என்றேனா. அன்னையும் தன்னை புறம்பு அழித்து நீவ மற்ற என்னை கடை கண்ணால் கொள்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அக்கழ்வன் மகன். பாடல் விளக்கம். ஒளிமிக்க வளையலணிந்த தோழியே, நான் சொல்வதைக் கேள். தெருவில் நாம் மணலால் செய்த சிறுவீட்டை தன் காலால் கலைத்தும், நாம் கூந்தலில் சூடிய மலர் மாலையை அறுத்தும், வரியை உடைய நாம் விளையாடிக் கொண்டிருந்த பந்தை பறித்துக்கொண்டு ஓடியும், நாம் வருந்தத்தக்க செயல்களை செய்யும் சிறியவனாக கட்டுக்கடங்காமல் திரிந்தான். முன்பு ஒரு நாள் அம்மாவும் வீட்டிலிருந்தபோது வந்தான். வீட்டின் வாசலில் நின்று, வீட்டிலிருப்பவர்களே, உண்ணும் நீரை உண்ண விரும்பினேன் என்று குரல் கொடுத்தான். அவ்வாறு வந்து கேட்டவனுக்கு என் தாய் என்னிடம், ஒளி வீசும் அணிகலன்களை அணிந்தவளே, தங்கத்தாலான குவளையில் கொண்டு போய் நீர் கொடுத்து வா என்றாள். அவ்வாறு தாய் சொன்னதால் வந்தவன் சிறுபட்டியாயிருக்கும் தன்மை அறியாமல் தண்ணீர் கொண்டு போனேன். நான் சென்றதும் வளையல் அணிந்த முன்கையை பிடித்து இழுத்தான். அதனால் நான் வருந்தி, அம்மா என அலறி, இவன் செய்த செயலை பார்த்தாயா என்றேன். அம்மா அலறிக்கொண்டு ஓடி வந்தாள். நான் அவன் செய்த குறும்புச் செயலை மறைத்து, இவன் நீர் குடிக்கும்போது விக்கல் எடுத்து வருந்தினான், அதனால் கத்தினேன் என்றேன். நான் மறைத்து கூறியதை ஏற்று அம்மாவும் அவன் முதுகை பலமுறை தடவி கொடுத்தாள். அப்போது அக்கழ்வன் மகன், அந்த திருடன், தன் கடைக்கண்ணால் என்னை கொல்வது போல் திருட்டு பார்வை பார்த்தான்.
தன் புன்முறுவலால் என்னை மயக்கி என் உள்ளத்தில் புகுந்தான் என்று தன் தோழியிடம் தலைவி கூறுகின்றாள்.